சம்பூர்ணமாக செய்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையாலே நம்ம நடவடிக்கைகள் நமக்கு ஒரு குறைகள் உண்டு என்று நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு இப்போ இயேசு அது என்ன குறைகள்? விசுவாசம் இயேசு மேலே இருக்க வேண்டும். வேற எது மேலேயும் இருக்கக்கூடாது. அதான் முக்கியம். விசுவாசம் எங்கே இருக்கணும்? இயேசு மேலே இருக்க வேண்டும். அதில் எது இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவன் ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் இருப்பான். அவன் கம்ப்ளீஷன் இருக்க முடியாது. அவனுக்கு குறை உண்டு. மறுபடியும் அந்த விசுவாசம் எப்போ தேவனத்தில் இயேசுக்குள்ள மாறுதோ, அந்த கீழ்ப்படுதல் எப்போ வருதோ, அப்போ மறுபடியும் என்ன மாறுவான்? சம்பளத்துக்கு வருவான். ஆமென். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. அதனால் நடவடிக்கைகளில் நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது. நம்மகிட்ட மிஸ்டேக் இருக்கும், குறைகள் இருக்கும். என்ன அக்செப்ட் பண்ணி கொண்டு உபதேசம் இருக்கமா மறுபடியும் வெளியே பண்ணிட்டே அன்றாடம் பண்ணுங்க. டே பை டே இதை செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் சம்பளத்தில் ஆக்குவார் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே. ஆமென். ஆகையால் நடவடிக்கைகள் நமக்கு ஒரு குறை உண்டு என்கிறதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். 2வது தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக